மகளும் பெருசாக பிஸ்னஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னான்னு மட்டும் கேளுங்களேன். அம்மு டூர் போகிறது 28ஆம் தேதி போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வேன் கட்டல பேசிட்டேன். நீ 15 ஆள் சேர்த்துரு, நான் 15 ஆள் சேர்க்குறேன். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய். புரியுதா? அப்போ 15 ஆள் பண்ணால் 2 பேருக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பார்த்துக்க. போடுறோம், ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த 15 ஆளில் நீ என்ன பண்ணுறன்னா, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் சித்தி சித்தப்பா, பெரியம்மா பெரியப்பா, பக்கத்து வீடு அண்டை வீடெலாம் சேர்த்துட்டீங்க. காசை நீங்கள் கட்டிடுங்க. நீங்கள் 15,000 போகிறதுல வந்து நானே அத்தை மாமா வேணியக்கா எல்லா அக்காவையும் சேர்த்துக்குங்க. நீங்கள் அந்த காசை கட்டிடுங்க. வேணா பாதி பாதி கன்செஷன் வச்சுங்க. அப்படிலாம் முடியாது, நான் யாருக்கும் காசு போட மாட்டேன். கரெக்டாக இருந்தாலும் சரி, நீயே உனக்கு காசு போட்டுக்கணும், நான் எனக்கு காசு போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் பிஸ்னஸ் உருப்படும். அதனால யார் யார் போடுறோமோ தெரியாது. நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்ம தான் காசு போடணும். அது எப்படின்னு அதனால காசு போடுற ஆளுங்களெல்லாம் கூப்பிடாத. காசு போடாமல் அவங்களா கொடுக்குற ஆளை பார்த்துக்கோ. இப்போ நீங்கள் 15 பேர், நீங்கள் 15 பேர் பிடிக்க போகிறீங்க. பிடிச்சி டூர் போய் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. இந்த 2 முகரைகள் அழகுகள் 2 பேர் வந்து இப்போ பேசுகிறோம். ஆள் சேர்க்குறோம். இது எத்தனையாவது சிட்டிங்க? எத்தனை தடவை பேசிட்டீங்க? இல்ல இப்பதான் ஆனா இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. முதல்ல ஒரு நான் நினைச்ச உடனே வாரம் டூர் போடுவேன். இது என்ன அசைய மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ண? சரி, அடுத்த பிசினஸ் யோசிச்சு வைங்க. அடுத்த பிசினஸ் வந்து பெருங்காயம் பண்ண.